வேலை கவனம், பொருளாதார நிலைமை சீர்படுதல், ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இவையெல்லாம் எவ்வாறு இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம தனுசு ராசிகாரங்க அனுப்பிக்க போகிறாங்க. விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்தோடவும் பெரிய பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். உடல் உபாதை என்று உடல் உபாதை கண்டிப்பாக இருக்கும் சுவாமி. அது கவனத்துடன் இருந்துக்கணும். அதில் சற்று கவனத்துடன் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் இருக்கின்றது. இந்த தொந்தரவு, உடல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய உடல் உபாதைகள், வயிறு உபதான அந்த பிரச்சனை, இவையெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் காட்டும் சுவாமி. அவையே ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி அடையும். ஒரு 5 தேதிக்கு இருக்க தான் செய்யும். வேலையில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஐயா. வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய காலமாகும். வேலை அயர்ந்து செய்யக்கூடிய, ரொம்ப நேரமாக அந்த வேலை முடியாமல் நம்மளை போட்டு படுத்துருக்கிற காலமாகவும் இந்த ஒரு 10 தேதிக்கு மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக காணலாம். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் சுவாமி. வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வருமானம் ஆகட்டும், இனிமேல் பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகிறது. ஒவ்வொரு நாளும் தேவைகளுக்கு ஏற்ற, ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்பொழுது இன்னும் வக்கரகதிக்கு வரல. இருந்தாலும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருப்பதும், அவர் வீட்டில் ஏற்கனவே செவ்வாய் பகவான் இருந்து அவர் வீட்டுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் பகவான் இடம்பெயர்வதும், அதாவது நேரடியாக 7ஆம் இடத்துக்கு சென்று நம்ம ராசிக்கு 12ஆம் அதிபதி அவர் தான். அவரே தான் நம்மளுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்கிறவர். செவ்வாய் என்றாலே நோய் காரகன், இரத்தக்காரகன் என்று சொல்கிற மாதிரி உடல் உபாதை அவருடைய பார்வைக்கான வேகம் அல்லவா. பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேவையில்லாமல் கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்கும். அவருடைய பார்வை பதிந்தாலே அதெல்லாம் கொடுப்பார். அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. அவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பும் பெறப்போகிறோம். நம்மளுக்கு உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அந்த உடல் உபாதை கூட தீரப்போகுது. சிலருக்கு உபாதையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாகும், தொந்தரவிலிருந்து விலகக்கூடிய காலமாகும். நான் சொல்வது வயதான மூப்பழகிறவங்களுக்கு, வயது அதிகம் உடையவர்களுக்கு உடல் உபாதைகள், வயது இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்போடவோ நல்ல திடகாத்திரமாக இது வரைக்கும் வேலை செய்யாமல் இருந்தால் அந்த வேலையெல்லாம் நாம் இனிமேல் எடுத்து செய்யக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கைலாம் இப்போ வந்துடும் சுவாமி. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வேலையில் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அதை அடித்து பிடிச்சி முடிச்சுட்டா மறுவேலை பார்க்க போகிறீங்க. வேலை இழந்தவருக்கெல்லாம், இப்போ வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை, ஜாப் கிடைச்சிடும். பயப்படவே தேவையில்லை சுவாமி. இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு டெம்பரவரியான எங்கன்னா போயிட்டு நாம் ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிடுவோம். அது இந்த மாதம் நடக்கும் சுவாமி. அதனால் பயப்படவே தேவையில்லை. இனிமேல் பற்றற்ற வாழ்க்கை, அந்த இறை நாட்டத்தோடு நாம் வாழ போகிறோம். சில விஷயங்கள், எதுவுமே இறைவன் செயலுன்ட்டு நாம் எண்ணிக்கூட காலமாகும். அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணால் வந்துடும். இந்த மாதம் அதெல்லாம் கொடுக்க போகிறார். ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்கரகதி பெறுவது, ராகு பகவான் 4ஆம் இடத்துல தாயாரின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமும், அதுக்கு நாம் செலவினங்கள் செய்யக்கூடிய பாதையும், இந்த செலவினத்தை நாம் செஞ்சு ஆவணன்ற மாதிரி ஒரு எண்ணமும் உங்களுக்கு உருவாக போகுது. பிரிவினையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க. பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவதற்கான காலமும் இந்த காலமாகவும் இருக்க போச்சாங்க. ஒரு 20 தேதிக்கு அப்புறம் உங்கள் தொழிலையோ அல்லது வேலையிலோ ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு சுவாமி. எப்படி சொல்கிறதுன்னா, அடுத்த ஒரு பாற்று பொறாமைப்படைவு அளவுக்கு இந்த வேலையில் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் சுவாமி, இந்த வேலையில் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமானா கண்டிப்பாக காத்துட்டுருக்கு. அதை வாங்க தான் போகிறீங்க. உங்களுடைய சேவைகள் அரசாங்க உத்தியோகமானா இருக்கட்டும், தனியார் துறையனா இருக்கட்டும், உங்களுக்கான மதிப்பீடு தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க தான் போகுது சாமி. ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள். 17 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து இந்த செப்டம்பர் மாதம் உயர்த்தி ஒரு எண்ணத்தோடு நீ எழுதி வைக்க போகிறாங்க. இந்த மாதம் தாங்க எனக்கு உயர்வினே தந்தது, எனக்கான மதிப்பீடு இந்த வருஷம்தான் எனக்கு கிடைச்சிக்குது, இந்த மாதத்தில் கிடைச்சிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த தைரியம், தன்னம்பிக்கை தனுசு ராசிக்காரங்களுக்கு உயர்வினை தரக்கூடிய மாதமாகவும், இந்த நீச்சபங்க ராஜயோகம் 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த நீச்சபங்க ராஜயோகம் பெற்று உங்கள் வாழ்வில் சுக்கிர பகவான் ஏற்றத்தை கொடுக்காமல் விட போகிறதில்லை.
இந்த பெரியவங்களுடைய உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க. வீட்டில் முதியவர் இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் கவனம் தேவை. வேறு எதுவுமே தேவையில்லை சாமி. பெரியவங்கள யாருனா இருந்தால் தாத்தா பாட்டி இவங்களுடைய உடல்நலத்தில் இந்த மாதம் எடுக்கிறது வேணும். மற்றபடி உங்களுடைய தொந்தரவுகள் எதுவும் கிடையாது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயமாகட்டும், தந்தையார் சார்ந்த உறவுகளாகட்டும், அவர் தந்தையார் உடல்நலத்தில் இருந்தது கூட இனிமேல் தொந்தரவு விலகப் போகுது. அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்தால் எதனா ஆதாயம் பெறணும், எனக்கு பட்டா கிடைக்கல, எனக்கு பேப்பர் ஒர்க்கு மூவ் ஆகலை, எனக்கு சர்டிஃபிகேட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உகந்த மாதமாக நீங்கள் தொட்டது துலங்கப் போகிறது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகுது சாமி. இந்த நவ கிரகங்கள் கொடுக்கறதும் பிரபஞ்சம் எல்லாம் அஷ்டமா சித்தி பாலகர்களும் இனிமேல் உங்களுக்கு சாதகமாக மாறி தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் உயர்வினை தரக்கூடிய மாதமாக, ஏற்றம் தரக்கூடிய மாதமாக, ஒரு ப்ரொமோஷனோ ஒரு வேலையாகட்டும், காவல் நிலையமாத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், எந்த உரையும் பேப்பர் ஒர்க்கு எல்லாம் செய்கிறவங்களும் அவங்க தான். டீச்சர்ஸ் ஆகட்டும், யாரானா இருக்கட்டும் ஐயா, இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் காத்துட்ருக்கு இல்லையா, வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக காத்துட்ருக்கு ஐயா. நான் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும், உங்கள் குலதெய்வ வழிபாடு இப்போ மேற்கொள்ளுங்க. அந்த முருகப்பெருமானை வணங்கி வாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதாலையும் நான் வணங்கும் தெய்வம் அந்த முருகப்பெருமான். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி ஒரு முறை சுவாமி மலையை தரிசித்துட்டு வரவ. தனுசு ராசிகாரங்களுக்கு குரு பகவான் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் இடம். அந்த குருவாக அமர்ந்திருந்து பாக்கியம் பெறக்கூடிய காலமாக அந்த பாக்கிய குரு என்று சொன்னாலே அது பகவானுடைய குரு பகவானுடைய தன்மையாக தான் காமிக்கும். அந்த குரு சுவாமி மலையை தரிசித்து வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.